4 வசனங்கள் 8 தொடங்கி 10 வரை. அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களோடே யுத்தம் பண்ணுகிற போது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள். அவர்களை உங்கள் முகத்திலிருந்து அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படிக்கு பேயோரின் குமாரனாகிய பீலேயாமை அழைத்தனுப்பினான். பீலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 24ஆம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம். நம்ம அதிக நிச்சயமாய் நம்புகிறோம் கர்த்தருடைய வார்த்தை நமது உள்ளத்திற்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கை மாற்றம் கர்த்தருடைய வார்த்தையினால் ஏற்படுகிறது. அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை. அப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துக்குள்ள கிரியை செய்து வாழ்க்கை மாற்றத்தை நடப்பிக்கிறது. இங்கே இஸ்ரவேல் மக்களினுடைய வாழ்க்கையில் அவர்கள் தொடர்ந்து வெற்றியை பெற்று கொண்டு வந்தாங்க. 24ஆம் அதிகாரம் வரும்போது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துகிறாரு. யோசுவா திரும்ப சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க, எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்டதுக்கு பின்னால் அவர் ஒன்னொன்னையாக இப்போ ரிகலெக்ட் பண்ணுறாரு. எகிப்திலிருந்து புறப்படும் போது எப்படி புறப்பட்டு வந்தீங்க, கானானுக்குள்ளே போகும்போது தேசத்துக்குள்ளே புறப்பட்டு உள்ளே வரும்போது எப்படி சூழ்நிலை இருந்தது, அதை தொடர்ந்து இன்னைக்கு எப்படி இருக்குது, இதை தான் அவர் ஒன்று ஒன்றா காண்பிக்கிறாரு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நாம் இப்போ 8ஆம் வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்டோமே, அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் அங்கே ஒரு பீலேயாம்ன்ற ஒரு மனுஷனை கர்த்தர் அழைச்சி அந்த மனுஷன் மூலமாக பாருங்கள் அந்த சாபம் இடணும்னு சொல்லப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் சபிக்காதபடிக்கு அவர்களை பாதுகாத்து கர்த்தர் நடத்துகிறாரு. பாலாக்குன்னு ஒரு ராஜா, 2-3 வாரம் இதுதான் கவனிச்சுட்டு இருக்கிறோம். பீலேயாம்ன்ற ஒரு மனுஷனை அழைச்சி, ஒரு குடி சொல்கிற ஆள் அழைச்சி சபிக்கணும்னு திட்டம் போடுறாரு. அந்த திட்டத்தெல்லாம் கர்த்தர் எப்படி முறியடிச்சு சாபம் சொல்லணும்னு கூப்பிட்ட ஆளை பாருங்க மனசு நடுவில் வச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டான வாக்கு தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்ன, இது இப்போ சொல்லப்படுது. சாபத்துக்காக அழைச்சாரு பாலாக்குன்ற ராஜா, ஆனால் இப்போ சபிக்க முடியல. ஆனால் மாறா இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆசீர்வாதம் இஸ்ரவேல் மக்களுக்கு என்னென்னலாம் இருந்தது அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அப்படியே லிஸ்ட் பண்ணுறது மாதிரி ஆயிடுச்சு. போன வாரம் கவனித்தோம், பாலாக்குன்ற பாருங்க அந்த ராஜா கூப்பிட்ட பீலேயாம கூட கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, கழுத வாயை திறந்து பேசும்படிலாம் பண்ணாருங்க. ஆனால் அப்படியெல்லாம் பேசும்படி செய்தால் கூட இந்த பீலேயாம்ன்ற மனுஷன் கர்த்தருக்கு ஏற்றாற் போல் நடக்கலை. பின்னால் இந்த பீலேயாம் பாருங்க கொல்லப்படுகிறதெல்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கர்த்தர் எப்படி தம்முடைய வாக்கு தத்தம் பண்ணின ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்து எப்படி வாக்கு தத்தத்தெல்லாம் நிறைவேற்றுறாரு, எப்படி உண்மையாக இருக்காரு. அதில் தான் இந்த பாலாக்குன்ற ராஜா சொல்லும் போது தான் பீலேயாம் ராஜா கிட்ட சொல்கிறாரு, கர்த்தர் மனம் மாறுறதுக்கு மனுஷன் இல்லை, அவர் கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார்ன்றதெல்லாம் குறிப்பிடுகிறார். அப்போ இன்றைக்கு ஒரு 3 நிலையில் பாருங்கள் இந்த பாலாக்குன்ற ராஜா கிட்ட பீலேயாம் சென்றடைஞ்சு 3 இடங்களில் இஸ்ரவேல் மக்களை சபிப்பதற்கு தேசத்தில் நல்லா உயரமான இடத்துல கூட்டிகிட்டு போய் அந்த ஜனங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி பீலேயாம ராஜா நிறுத்துறாரு. அதை தான் கவனிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் அதனுடைய ஒரு சில அறிமுகத்தை பார்த்துருவோம். 23ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் தான் இந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கிறது. 23ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. பீலேயாம் வருகிறதை பாலாக் கேட்ட மாத்திரத்தில் கடைசி எல்லையான அர்னோன் நதியின் ஓரத்தில் உள்ள மோவாபின் பட்டணம் மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். பாலாக் பீலேயாமை நோக்கி, உம்மை அழைக்கும்படி நான் ஆவலோட உம்மிடத்தில் ஆள் அனுப்பவில்லையா? என்னிடத்திற்கு வராமல் இருந்தது என்ன? ஏற்ற பிரகாரமாக உம்மை நான் கனம் பண்ண மாட்டேனோ என்றான். பாருங்க, பாலாக்குன்ற ராஜா பீலேயாமை வெல்கம் பண்றதுக்கு தேசம் எங்க முடியுதோ அங்க போறாரு. பீலேயாம்ன்ற மனுஷன் ஒரு குறி சொல்ற ஆளு. ஆனா அவருக்கு இருக்கிற பேரை பாருங்க, அவருக்கு இருக்கிற புகழை பாருங்க. ராஜாவே புறப்பட்டு வாசல் வரைக்கும் போயிடுறாரு. எங்க தேசம் எங்க ஆரம்பிக்குதோ, நாடு எங்க ஆரம்பிக்குதோ அங்க போயிடுறாரு. ராஜா நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கு. இப்படி ஒரு குறி சொல்றவரை வச்சு தேசத்தை பாதுகாக்கணுன்ற நிலைமைக்கு ராஜா மாறிட்டாரு. இவருக்கு ஒரு தற்காலத்தில் ஒரு பெரிய பெருமை மாதிரி ராஜாவே நாட்டின் எல்லையில் வந்து வரவேற்கிறாரு. பாருங்க, நம்ம வேற நாட்டில் இருந்தெல்லாம் இன்னைக்கு தூதர்கள் வந்தாங்கன்னா
பிரதமர்கள் வந்தாங்கன்னா, நம்ம நாட்டு பிரதமர் போய் ஏர்போர்ட்லேயே வரவேற்கும் போது அதை என்ன சொல்கிறோம், நம்ம நாட்டு பிரதமர் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. அதே மாதிரி நம்ம நாட்டு பிரதமர் வேறு நாட்டுக்கு போனால் அந்த பிரதமர் வந்து வரவேற்றா நம்ம நாட்டையே அந்த அளவுக்கு மதிக்கிறாங்க அப்படின்றது அதிலலாம் தெரியுது. அப்போ அந்த மாதிரி இந்த ராஜாவே புறப்பட்டு பீலேயாமை பார்க்க போகிறாரு. அப்போ இப்படி பார்க்க போகிறதுனால பாருங்க, இப்படி தற்காலத்தில் ஏற்படக்கூடிய மகிமையை பார்த்து கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுற மனுஷன் என்னன்னாலும் பீலேயாம். கர்த்தருக்கு பாருங்க, கர்த்தருடைய மனுஷன் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற ஆள் இல்லை. ஆனால் டெம்பரரியாக இப்படி ஒரு சில ஆசீர்வாதம் மகிமெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. இதை வாசிச்சுட்டு ஐயோ பீலேயாமுக்கே பெரிய புகழ்லாம் இருந்துச்சு, ராஜாவே வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு தான் இதை எம்பசைஸ் பண்ணுறேன். ராஜாவே வந்து வரவேற்கிறாரு பீலேயாம, ஒரு பெரிய மனுஷன், குறி சொல்கிறதுல எவ்வளோ பெரிய ஆள். கடைசியாக பீலேயாம கொன்னுட்டாங்க. பீலேயாம கடைசியாக இஸ்ரவேல் மக்கள் தேசத்தை சுதந்திரிச்சோடனே அவரை கொன்னாங்க. அப்போ என்ன இதில் புரிஞ்சுக்கணுன்னா, தற்கால மகிமை, தற்கால ஆசீர்வாதம், தவறான வாழ்க்கை வாழுகிறவங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் தற்காலமாக இருக்கிறது, நிலையான கர்த்தருடைய மகிமைக்கு ஒப்பானதில்லை. இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உண்மையை பேசணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் நிலையான ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டு. நிலையாக வச்சிருக்காரு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தத்தையும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறவங்க, உண்மையை பேசாதவங்க, அக்கிரமத்தின்படி செய்கிறவங்க, தீமையை செய்கிறவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது, அற்புதமாக இருக்குது, தற்கால மகிமையை போல இருக்குது. ஆனால் அது நிரந்தரமான கர்த்தருடைய மகிமையை வெளி காண்பிப்பதாக இல்லை. பாருங்க, அதை புரிஞ்சுக்கணும். பீலேயாம் நிகழ்ச்சி பார்க்கும்போது அதை தொடர்ந்து இது முக்கியமாக எதை கவனிக்கிறோம்னா, கர்த்தர் எப்படி இந்த பீலேயாமை கொண்டு வாக்கு தத்தம் பண்ணின மக்களுக்கு பாருங்க அவர் தம்முடைய நிலையை உறுதிப்படுத்துகிறார், எப்படி வாக்கு தத்தத்தெல்லாம் உறுதி பண்ணுறாருன்னு பார்க்குறோம். அப்போ தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க, 39ஆம் வசனம். பீலேயாம் பாலாக்குடனே கூட போனான், அவர்கள் கீரியாத் தேசத்தில் சேர்ந்தார்கள். அங்கே பாலாக் ஆடு மாடுகளை அடித்து பீலேயாமுக்கும் அவனோடு இருந்த பிரபுக்களுக்கும் அனுப்பினான். மறுநாள் காலமே பாலாக் பீலேயாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடைகளில் ஏற பண்ணினான். அவ்விடத்திலிருந்து பீலேயாம் ஜனத்தின் கடைசி பாளையத்தை பார்த்தான். என்ன நடக்குதான், பாகாலுக்கு பலி செலுத்துகிற மேடை இருக்கு, அந்த மேடையில் கொண்டு போய் பீலேயாம ராஜா இப்போ ஏற்றுறாரு. ஏற்றி தான் அங்கேருந்து இஸ்ரவேல் மக்கள் அந்த ராஜ்யத்தை பார்க்கும்படி அவர்களை கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ நிறுத்தி இவன் இஸ்ரவேல் மக்களினுடைய பாளையத்தை பார்க்கும்படி ஆயிட்டான். அங்கே போய் பார்க்குறான். பார்த்து பாருங்க, 23 அதிகாரம் முதல் வசனம். பீலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் இங்கே எனக்கு ஆயத்தப்படுத்தும் என்றான். பீலேயாம் சொன்னபடியே பாலாக் செய்தான். பாலாக்கும் பீலேயாமும் ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டார்கள். பின்பு பீலேயாம் பாலாக்கை நோக்கி, உம்முடைய சர்வாங்க தகன பலி அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். கர்த்தர் வந்து என்னை சந்திக்கிறதா இருக்கும், அவர் எனக்கு வெளிப்படுவதை உமக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஒரு மேட்டின் மேல் ஏறினான். பாருங்க, பாகாலுக்கு பலி செலுத்துகிற இடம். பாகால்னா கர்த்தரை விக்கிரக ஆராதனை செய்கிற ஒரு பாருங்க ஒரு சூழ்நிலை ஒரு நாட்டில். அங்கே போய் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்குன்னு பலி செலுத்தி, ஏன்னா இந்த பாலாக்கு இப்போ என்ன சொல்லி பீலேயாம் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் செய்வேன்றாரு. அதனால பாகால் மேடையில் போய் கர்த்தர் அறியாத பாருங்க மேடையில் போய் அங்கேருந்து பலி செலுத்தி கர்த்தரை இப்போ சந்திக்கிறாங்க. பாருங்க, பாகால் கர்த்தருக்கு அறியாத பாருங்க ஜனக்கூட்டம், கர்த்தரை அறியாதவர்கள், அவர்களை கர்த்தர் நேசிக்கிறாரு, உண்மைதான். ஆனால் இந்த பகுதியை கவனிக்கும் போது பாருங்க, எதை அப்ரிஷியேட் பண்ணணும், எதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். எதை அப்ரிஷியேட் பண்ணணும், எதை மேன்மை பாராட்டணும், எதை மேன்மை பாராட்டக்கூடாது. பாருங்க, சில நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக முழு மனதோடு பாருங்க கர்த்தரை விசுவாசிக்காம, கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாம, தங்களுடைய மாம்சத்தின்படி நடக்கிறதுனால ஒரு சில காரியங்களை மக்கள் யோசிக்கிறாங்க. எப்படி யோசிக்கிறாங்களாம், அவர்கள் கர்த்தரை அறிஞ்சு கொள்ளாம, கர்த்தருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளாம, கர்த்தருடைய முறைகளை மட்டும் செஞ்சுட்டா நல்லா ஆயிட முடியும்னு நினைக்கிறாங்க. முறைன்னா என்ன பாருங்க, இங்கே பலி செலுத்துறது ஒரு முறை. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறது தான் வகையான ஆராதனை முறை. பின்னால தான் ஆசரிப்பு கூடாரம், பின்னால தான் தேவாலயம், இன்னும் அப்புறம் தான் சபை எல்லாம். கடவுள்களை ஆராதிக்கணும்னா பலி தான் செலுத்தணும். பலி செலுத்தி தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். அப்படி தான் நோவா
பார்க்குறோம். ஆதி ஆகமத்தில் அதிகாரத்திலேயே பாருங்க, எல்லா சம்பவங்கள்லையும் பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் ஆல்டர் வர்ஷிப் பண்ணுவான், பலிபீடம். பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும். அப்போ பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கும்படி சொல்கிறார். அதான் தகன பலி, சர்வாங்க தகனம், இதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு பலியை பற்றி பேசுகிறாரு. பலி செலுத்தணும், ஏன்னா இயேசு பலியாக போறாருன்றதை காண்பிக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும், பலி செலுத்தி கர்த்தர் கிட்ட வரணும், பலி செலுத்தி கர்த்தரை பிரியப்படுத்தணும், பலி செலுத்தினாதான் கர்த்தரை ஆராதிக்க முடியுன்றது போல. அப்போ இவங்க எதை ரொம்ப முக்கியமாக கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா பலி செலுத்துறது. பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இதுதான் ஆராதனை முறை. அப்போ அவங்க நினைக்கிறது என்ன? பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முறை ஈடுபடுறாங்க. அப்போ வெறுமனையாக இந்த முறையை மட்டும் செஞ்சா, பலி செலுத்துகிற அந்த முறையை மட்டும் செஞ்சா கர்த்தருக்கு பிரியமாக இருக்க முடியுமானா முடியாது. பாருங்க, அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தருடைய முறைகளை பின்பற்றி பாருங்க, இந்த முறையெல்லாம் செய்கிறதுனால அதை பார்த்து நம்ம ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, கர்த்தரை அறியாத ஒரு ஆள் சர்ச்சுக்கு வராருன்னு வைங்க. கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் வராரு, அவர் வந்து ஏதோ இங்கே நிற்கிறாரு, ஏதோ பண்ணுறாரு. அதை நம்ம பார்க்கும்போதே வியப்பாக இருக்குது. கர்த்தரை அறியலைங்க, ஆனால் ரொம்ப வியப்பாக இதெல்லாம் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வியப்படைகிறது போல் ஆகுது. ஆனால் அவர் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காரு? உண்மையாகவே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு உண்மையாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாகவே மனதார மாற்றத்துக்காக வந்திருக்காரா? இல்லைன்னா ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக ஆண்டவரை தேடி வந்திருக்காரா? இங்கே பீலையாம் போய் பலி செலுத்துறது உண்மையான காரியத்துக்காக அல்ல. உண்மையாக ஆண்டவரை நேசிக்கிறாங்க, உண்மையாக இனிமே என் வாழ்க்கையே மாறணும்னு நினச்சி பாருங்கள், அந்த நோக்கத்துக்காக ராஜாவும் இந்த பீலையாமும் போய் நிற்கிறாங்களா? அதுக்கு போய் நிற்கல. என்ன நோக்கம், என்ன இன்டென்ஷன்? என்னன்னா இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறது நோக்கம். அந்த நோக்கத்தை செய்கிறதுக்கு கர்த்தரை இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்கணும். வேற அவர் வேற ரொம்ப சர்வ வல்லமை உள்ளவர், வேற சும்மா இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும், செங்கடலை கடக்க பண்ணார், யோர்தானை கடக்க பண்ணார், இப்படி எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாங்க. இவர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தரை நம்புகிறாங்க. இவர்கள் சாதாரண சாமானியர்கள் அல்லன்றதை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அதனால் இவங்க என்ன எப்படி இருக்குதுன்னா, இந்த கர்த்தர்கிட்ட கேட்டுடணும், அதுதான் நோக்கமே தவிர. ஆனால் எண்ட் ரிசல்ட் என்ன, முடிவான காரியம் என்னன்னா இஸ்ரவேல் மக்களை சபிப்பது. உண்மையான நோக்கத்தோட கர்த்தர்கிட்ட வரல, உண்மையான நோக்கத்தோட பலி செலுத்தலை. அப்போ இப்படிப்பட்டவர்களை இன்னைக்கு பார்க்கும்போது கூட பாருங்க, அவர்களை பார்த்து வியந்து மேன்மை பாராட்டுவது கூட அர்த்தம் இல்லை. ஏன்னா உள்நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்க. அந்த உள்நோக்கம் கர்த்தருக்கே விரோதமானது. அந்த உள்நோக்கம் கர்த்தருக்கே பாருங்க சரியில்லாதது. அதனால் அதை பார்த்து நம்ம வியப்படைகிறதும் அர்த்தம் இல்லாதது. இன்னும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியெல்லாம் செய்கிறதுனால கிறிஸ்தவர்களே கர்த்தருக்கு முறைகளை எல்லாம் செய்கிறதுனால, கிறிஸ்தவ முறைகள்னு பல இருக்குது இல்லையா? பைபிள் வாசிக்கிறது, ஜோம் பண்ணுறது, இதெல்லாம் சரியா பண்ணிட்டா கர்த்தருடைய திட்டத்தையே மாற்றிட முடியும்னு நினைக்கிறாங்க கிறிஸ்தவர் அறியாதவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ முறைகளை பயன்படுத்தி கிறிஸ்தவ காரியங்கள் எல்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆதாயம் அடையலான்னு கிறிஸ்துவை அறியாதவர்கள் பொதுவாக நினைக்கிறது உண்டு. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தரை பாருங்கள் அந்த முறைகள்லாம் பண்ணி ஜோம் பண்ணி பைபிள் வாசித்து இதெல்லாம் செய்கிறதுனால கர்த்தருடைய திட்டத்தையே மாற்றிட முடியும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் நம்ம சொன்னால் கேட்டுருவாருங்க, ஜோம் பண்ணி நான் ஆண்டவரையே அசைச்சிருவேன், ஆண்டவருடைய திட்டத்தையே மாற்றிடுவேன், ஆண்டவர் எனக்குன்னு இப்படி ஒரு திட்டம் வச்சுருக்காரு, அது நல்லா தெரியுது, ஆனால் அதை செய்யாமல் ஜபத்தில் நான் மாற்றிடுவேன் அப்படிலாம் நினைக்கிறாங்க. மாம்சத்தின்படி சிந்திக்கிறாங்க. கர்த்தருடைய திட்டத்தை தங்களுடைய ஆத்துமால, தங்களுடைய ஆவியில், தங்களுடைய சிந்தனையில் கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, மனுஷன் நான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறேன்னா நோக்கம் என்ன, என் தரிசனம் என்ன, எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன்றத பாருங்க, கர்த்தரோட சேர்ந்து போக முடியல. பாருங்க, ஒரு பொருள் இருக்குதுன்னா, ஒரு காரே இருக்கு, கார் வாங்கின உடனே அந்த காருக்கு ஒரு யூசர் மேனுவல்னு ஒன்று கொடுக்குறாங்க, கேட்லாக். அந்த யூசர் மேனுவலில் எல்லாம் போட்டிருக்கு, என்னென்ன கார், என்ன கதை, இது என்னவாகும், எப்படி ஓடும் ஓடாதுன்னு. அதுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துருச்சுன்னா உண்டாக்குனவர்கிட்ட தான் போக முடியும், மேனுஃபேக்சரர் கம்பெனிக்கிட்ட தான் போக முடியும். வெளியே போய் ஏதாவது பண்ணால் பாருங்கள், அது முன்னுக்கும் பின்னுக்கும் மோசமாயிருது. அதுக்கப்புறம் அதுக்கு வாரண்டின்றான், இன்சூரன்ஸுன்றாங்க, ஒன்றும் கவர் ஆகாது. இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டாக அது கம்ப்ளீட்டாக சென்சார் பேஸ்டாகி அதை கம்ப்யூட்டரில் போட்டு உருவாக்குனவங்க செக் பண்ணாதான், மேனுஃபேக்சரர் அதை பார்த்தா தான் அது சரியாக இருக்குது. வேறு யாரோ பார்த்தாங்கன்னா பாருங்கள் அதுக்கு சரியில்லை. ஏன்னா மேனுஃபேக்சரருக்கு தான் தெரியும், உற்பத்தி பண்ணவனுக்கு தான், அதை டிசைன் பண்ணவங்களுக்கு தான் இதனுடைய ரிப்பேர் வந்தால் இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியுது. வெளியே கொடுத்தா மாட்டிக்குது, சரியான விதத்தில் வர்றதில்லை, திருப்தியாக அமையறதில்லை.
வாகனத்துக்கு உண்டானது நடக்கணுன்றது மாதிரி அந்த 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 டிசைனில் எப்படி இருக்கோ அது வர்றதில்லை. அப்போ அந்த மாதிரி தான் மனுஷனுக்குடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்காரு. நம்மளெல்லாம் உண்டாக்குனது அவர். நம்மளாம் அவராலே பிறந்திருக்கிறோம். மனிதர்கள் கர்த்தரால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கோம். அப்போ நமக்குன்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்கணும், இதை செய்யணும்னு வச்சிருக்காரு. இதை அவரோட சேர முடியலன்னா என்ன ஆயிடுது? பாருங்க, வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆயிடுது, வாழ்க்கையே அர்த்தம் இல்லாமல் ஆயிடுது. அப்போ பாவம் கர்த்தர் இடத்துல சேரக்கூடாதபடிக்கு மனுஷனை விளக்குது. அதுதான் பாவம். கர்த்தர்கிட்ட போகக்கூடாதபடிக்கு பண்ணுது, மனுஷனை கர்த்தர்கிட்ட இருந்து தூரம் கொண்டு போகுது. அதான் வாசிக்கிறோம்ல, எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாயிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் சத்ருவாயிட்டாங்க. ஏன்னா பாவிகளாயிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க, விரோதமாக பண்ணிட்டாங்க. ஒரு பிள்ளையே அப்பாவுக்கு விரோதமாக ஏதாவது பண்ணிட்டா அந்த பிள்ளை அப்பாவை பார்க்கறதுக்கே யோசிக்குது. அந்த மாதிரி தான் மனுஷங்க கர்த்தருக்கு விரோதமாய் செய்து ஆதாம் செஞ்சதுனால சத்ருவா மாறிட்டாங்க. அப்படி மாறினதுனால இப்ப மாம்சத்தின்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். யோசிச்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தரையே மாத்திரலாம். மாற்ற முடியாது. இது எப்படி இருக்குன்னா, பாருங்க, ஒரு காரு இல்லைன்னா ஒரு பொருள் அதனுடைய உற்பத்தி பண்ணவரினுடைய நோக்கத்தையே பாருங்க கேள்வி கேட்கறது போல, இல்லைன்னா அதை மாத்திர முடியும்னு நினைப்பது போல பாருங்க, அதை அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப மாம்சத்தின்படி கர்த்தருடைய திட்டத்தை மாற்ற முடியாது. கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவை அறியாதவர்களோ யாரோ கர்த்தருடைய திட்டத்தை ஒரு காலம் ஒருவராலும் மாற்ற முடியாது. பாருங்க, அதை ரொம்ப தீவிரமா புரிஞ்சுக்கணும். ஜெபம் பண்ணா மாறிடுவாருங்க. அவர் நல்லா உபவாசம் இருந்து, இத்தனை நாள் நான் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு அழுதா ஆண்டவர் மாறிடுவாரு. அப்படி அவர் மாறவே மாட்டாரு. அதான் வாசிக்கிறோம், மனம் மாற அவர் மனிதன் அல்ல. அவர் எதையும் மாத்திக்கிறது இல்லை. ஆனா அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர். அதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அவர் மனம் மாறாத கர்த்தராகவும் அவர் இருக்கார். அப்ப இந்த பகுதியை கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமா எதை பார்க்கணும்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும்போது பிலேயாம் மாதிரி கர்த்தர் அறியாதவர்கள் கர்த்தருடைய முறைகளை பின்பற்றி அப்புறம் கர்த்தர்கிட்ட ஏதாவது வாங்கிடலான்னு நினைக்கிறதும் நடக்காது. கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்க கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளாம, வாழ்க்கைக்கு கடவுள் வச்சிருக்கிற நோக்கத்தை தெரிந்து கொள்ளாம, நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது, எதை பேசணும், பேசக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தை வாழ்க்கையில உணராதவங்க கர்த்தருடைய வழியில நடக்க முடியாதது போல ஆயிருது, ஆசீர்வாதத்தை பெற முடியாதது போல ஆயிருது. கர்த்தருடைய திட்டத்தையும் இவர்களால் மாற்ற முடியவே முடியாது. அப்ப இது ரெண்டையும் ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும். புரிந்து கொண்ட மனநிலையோட இஸ்ரவேல் மக்களை எப்படி சபிக்கிறதுக்கு போறாங்க, கர்த்தர் எப்படி பாதுகாக்கிறாருன்னு பார்ப்போம். கர்த்தர் எப்படி வாக்கு பண்ணதுல உண்மையா இருக்காரு. ஆபிரகாமுக்கு பண்ணாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன்னாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னாரு. அப்ப அப்படி சொன்னதுனால எந்த சாபமும் இவங்க கிட்ட வர முடியல, வர விடாதபடிக்கு கர்த்தர் பண்றாரு. எந்த சாபமானாலும் பாருங்க, மனுஷர்களுடைய பெரிய சாபம் இங்க உலகத்துல மக்கள் கொடுக்குற சாபத்தை விட போன வாரம் கவனிச்சோம் இல்லையா, பெரிய சாபம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்குனாரு. நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்குனாரு. அதனால நாம் அதிக நிச்சயத்தோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ்றோம், எந்த சாபமும் அணுகாதுன்னு. ஆனா இந்த பகுதியில் இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி சாபம் இல்லாதபடிக்கு பார்த்தாருன்றதை கவனிக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அது கர்த்தர் எப்படி நம்மை பாதுகாக்கிறாருங்கிற உணர்வு ஏற்படுது. பார்ப்போம் பாருங்க, 4ஆம் வசனம் வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா. இப்போ பலியிட்டு கர்த்தர் இடத்துல போறாங்க. 3வது வசனம் வரைக்கும் வந்திருக்கோம். 4 வாசிக்கிறேன். தேவன் பீலேயாமை சந்தித்தார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தம் பண்ணி ஒவ்வொரு பலிபீடத்தில் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டேன் என்றான். கர்த்தர் பீலேயாமின் வாயில் வாக்கருளி, நீ பாலாக்கின் இடத்தில் திரும்ப போய் இவ்விதமாய் சொல்ல கடவாய் என்றார். அவனிடத்தில் அவன் திரும்ப போனான். பாலாக் மோவாபினுடைய சகல பிரபுக்களோடும் கூட தன் சர்வாங்க தகன பலியின் அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னும் கிழக்கு மலையில் உள்ள அராமாவிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியாய் வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காட்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றார். பாருங்க, என்ன இதுல காட்டுறாருன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை
இஸ்ரவேல் மக்களுக்கு மேலே வச்சிருக்கிற பாதுகாப்பை அந்த பாலாக்குன்ற ராஜாவுக்கு இப்போ தெரியப்படுத்துறாரு. பாருங்க, அதுதான் இந்த பகுதியில் நடக்குது. கூட்டிட்டு கொண்டு போய் ஒரு மலை உச்சியில் நிறுத்துறாரு. இந்த பீலேயாம பாலாக்கு ராஜா பலி செலுத்திட்டு இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு போய் கர்த்தர்கிட்ட பேசுறேன்னு போறாரு. கர்த்தர் இந்த பாலாக்கினுடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுதான். கர்த்தருடைய வார்த்தை கழுத வாயிலையும் உண்டாகும், யார் வாயிலிருந்து வேணா உண்டாகும். கர்த்தர் அவ்வளவு அவருடைய செயல்களை மெஷர் பண்ணவே முடியாது, கர்த்தரை அளவிடவே முடியாது. அவருடைய செயல்களையும் வல்லமையையும் இப்படி தான் இருக்குங்க, கர்த்தர் இப்படி தான் செயல்படுவார் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவருடைய செயல்களும் வல்லமையும் மனித மூளைக்கு அப்பாற்பட்டவைகள். நம்ம ஏதோ எடுத்து வியாக்கியானம் பண்ணுறோம், ஆனால் இந்த வியாக்கியானத்திற்கெல்லாம் தாண்டி கர்த்தருடைய செயல்கள் இருக்கிறது, கர்த்தருடைய அவருடைய வல்லமை இருக்கிறது. அதை மனித மூளையால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதை புரிஞ்சு கொள்ள ட்ரை பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அது இப்படி இருந்திருக்கும் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இதை விட பன்மடங்கு கர்த்தருடைய வல்லமை அவருடைய செயல்கள் இருக்கிறது. அப்போ கர்த்தர் இந்த பீலேயாம் கிட்ட பேசுகிறாரு, பேசி பாலாக்கிட்ட போய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அந்த பீலேயாம் சொல்கிறாரு பாருங்க, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை வெறுப்பது எப்படி, இதெல்லாம் சொல்லிட்டு கண்மலை உச்சிலேருந்து நான் அவனை பார்க்குறேன், அவங்க வேற எந்த ஜனக்கூட்டத்தோடும் கலக்கிறது இல்லை, அவங்க ரொம்ப நேர்த்தியாய் பாருங்க அவர்கள் இருப்பாங்கன்றது போல கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு. இது என்னன்னா, அவர்களை கர்த்தர் எப்படி பாதுகாத்து எப்படி உடன்படிக்கை எல்லாம் செய்து எப்படி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்ன்றத கர்த்தரை அறியாத ஒரு ராஜா பாலாக்குக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, கர்த்தருடைய ஜனத்தை கர்த்தருடைய மக்களை பார்க்கும்போதே கர்த்தர் வித்தியாசத்தை ஏற்படுத்துறாரு. பலர் சொல்ல கேட்டிருப்பீங்க, கடவுளுடைய செயல் உங்க மேல இருக்குங்கன்னுவாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்காருங்கன்னுவாங்க. எப்படி சொல்றாங்க, கடவுள் உங்க கூட இருக்காரு, இதெல்லாம் எப்படி சொல்ல முடியுதுன்னா கர்த்தர் கூட இருந்து வாக்கு தத்தத்தின்படி நடத்துறதுனால நடக்குது. பாருங்க, அப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜன கூட்டத்தோடு இருந்தவர் இன்றைக்கு சபையோடு இருக்கிறாரு, விசுவாசிகளோடு கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம அவரை பிடிச்சிக்கணும், அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம அவரை கம்ப்ளீட்டாக அவரை ஆண்டவரே என் கூட இருங்கன்றத பாருங்க நம்ம அவரை பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ இதை தைரியமாய் பாருங்க நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தர் அவருடைய ஜன கூட்டத்தோடு இருக்கிறார், கர்த்தர் அவருடைய மக்களோடு இருக்கிறார், அவர் நம்மோடும் இருக்கிற கர்த்தர், அவர் நம்மளோடு இருக்கிறவர். நம்மளை பார்க்கும் போதே அநேகர் இப்படி தான் சொல்லணும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, இவர்களை கர்த்தர் சபிக்கல, அப்ப நம்ம சாபம் எடுபடாதுன்ற மாதிரி அவங்க ஆயிரணும். உலகத்தில் நினைக்கிறாங்கன்னா அவங்க சாபம் விட்டா நமக்கு ஏதாவது ஆயிரம்னு நினைக்கிறாங்க. சாபத்துக்கு பயப்படாத ஆளுங்க இருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் கிறிஸ்தவத்தில் கூட பாருங்க சாபத்துக்கு கண்டிப்பாக பயப்படுறாங்க. ஏன் நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பழிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது. இதில் இன்னும் வேற இன்ட்ரெஸ்டிங், கருநாக்கு சிகப்பு நாக்கு, என்ன நாக்கு, என்ன நாக்காக இருந்தால் என்ன, கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் அது பலிக்கும். கருப்பாக இருந்தால் பலிக்குது, சிகப்பாக இருந்தால் பலிக்குது, அதெல்லாம் நாம் நம்புறதில்லை. உலகத்தில் 1000 சொல்லி வைப்பாங்க, கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குன்னு. பாருங்கள், ஏதோ ஒன்று அறிவியல் பூர்வமாக ஏதோ உண்மையாக இருந்து ஏதோ ஒன்று 2 நடக்கலாம், ஆனால் எல்லாமே அதனால் நடந்துருதுங்க, நடக்காது. அப்படி செயல்படுறது இல்லை. ஏதோ ஒன்று நடக்கிறத வச்சு 10ல் 2 நடக்கிறத வச்சு அதையே பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி நடக்குதுங்க, நடந்துருச்சுங்க, இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சு, அப்படி இல்லை. அப்போ எதை நம்பணும்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அவருடைய வார்த்தை வானம் பூமி ஒளிஞ்சாலும் அவருடைய வார்த்தை மாறாது, அவருடைய வார்த்தை ஒழியாது, அது மாறுறதே இல்லை, அவர் மனசு மாறுறதே இல்லை. அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பேசுறதுனால அது நிறைவேறும். ஏதோ நம்ம நாக்கு கருப்பாக இருக்கு, நம்ம வாய் ரொம்ப சரியான வாய் அதனால நடந்துருதுன்னு இல்லை. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுனால, அதை அறிக்கையிடுறதுனால நம்ம வாழ்க்கை அப்படி மாறி கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, அதுதான் உண்மை, அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதுன்றதை காண்பிக்கிறார். 1. 2வது 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து பாருங்க, ராஜா வேற இடத்துக்கு கூட்டு போறாரு பாருங்க. அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர், என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதித்தீர் என்றான். அதற்கு அவன், கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா? பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்கதாக வேறு ஒரு இடத்திற்கு என்னோட கூட வாரும், அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையம் மாத்திரம் பார்ப்பீர், அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அவனை பில்காவின் கொடுமுடியில் இருக்கிற சேப்பீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய்
7 பலிபீடங்களை கட்டி ஒவ்வொரு பீடத்தில் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டான். இப்போ செகண்ட் லொக்கேஷனுக்கு போயிட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து பார்த்தாங்க, அந்த இடத்துல சரியாக நடக்கலை. அதனால் 2ஆம் இடத்துக்கு இப்போ போயாச்சு. ஏன்னா இடத்துல தெரியுது வாக்கு தத்துவம் இருக்கிற சந்ததி இவர்களை சபிக்க முடியலன்னு தெரியுது. அதனால் 2ஆம் இடத்துல போய் இப்போ அவர்களை சபிக்கும்படி இந்த ராஜா கொண்டு போகிறாரு. கர்த்தர் திரும்பவும் பாருங்க இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறத 19ஆவது வசனத்திலேருந்து காண்பிக்கிறாரு. இவர்கள் எப்படிப்பட்டவங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் இந்த வாசிக்கிறோம் பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை திரும்பக்கூடாது, அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. என்ன சொல்லிட்டு போறாரு? ஆசீர்வாதத்தை பத்தி பேசிக்கிட்டே போறாரு, ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லிக்கிட்டே போறாரு. பாருங்க, இதை பார்க்கும்போது என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, பிசாசு இயேசுவை சோதிக்கிறதுக்கு பாருங்க ஒவ்வொரு இடமா கூட்டு போறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு இடத்துக்கு கூட்டு போறான், அந்த இடம் சரியில்லைன்ட்டு இயேசு ஜெயிச்சிட்டார். அதில் 2வது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான், 3வது இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறான். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒவ்வொரு இடமா கூட்டிட்டு போகிறத போல இருக்குது. பிசாசு கூட நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் பண்ணுறான். ஒரு சவாலில் ஜெயிச்சிட்டிங்கன்னா அடுத்த சவாலை இன்னும் கொஞ்சம் கடினமாக கொடுத்து அதில் தோற்றுறோமான்னு பார்க்க பண்ணுறான். அப்போ சத்ருவானவனுடைய செயல்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறது போல இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறாரு, பாலாக் ராஜா இந்த இடம் சரியில்லை, அதனால வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துலேருந்து சபிச்சா அப்பமாவது சாபம் வேலை செய்தான்னு பார்க்கலாம். அங்கே போனால் இன்னும் பலமாக வெளிப்படுது. என்ன வெளிப்படுது? எந்த தீமையோ எந்த சாபமோ எந்த மந்திரவாதமோ இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னால் வேலை செய்யாதுன்னு சொல்லிடுறாரு பாருங்க. அதுதான் 23ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். இங்கே மந்திரவாதம் வேலை செய்யாது, குறி சொல்லுதல் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக வேலை செய்யாது. அவர் ஒரு தடவை சொல்லிட்டு மனசு மாற மாட்டார். ஒரு இடத்துல ஒரு மாதிரி நடந்துக்குவார், அங்கேருந்து பார்த்தா வேற இடத்துக்கு வந்து பலி செலுத்திட்டா மனசை மாற்றிக்குவார். அப்படி ஆண்டவர் மாற்ற மாட்டாருன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எங்கே போனாலும் இதுதாங்க, எங்கே போய் காரியத்தை செஞ்சாலும், எங்கே போய் நடந்து கொண்டாலும், எங்கே போய் நீங்கள் பலி செலுத்தி என்ன பண்ணாலும் இதுதான் நடக்கும், இதுதான் ஆசீர்வாதம், இப்படி தான் வச்சிருக்கிறேன், இதுதான் அவர்களுக்கு மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். பாருங்க, அதை தீவிரமாக சொல்கிறாரு. பாருங்க, இதை எப்படி இன்னும் புரிஞ்சுக்கிறதுனா, சமாரிய ஸ்திரீக்கிட்ட இயேசு போய் பேசுகிறார் இல்லையா? இயேசு போய் பேசும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் முன்னால் போவோம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் 4:20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பாருங்க, முன்னால மலைகளில் தொழுது கொண்டுட்டு இருந்தாங்க, பலி செலுத்திலாம் ஆராதிச்சாங்க இல்லையா? பின்னால் என்ன வந்துருச்சுன்னா, எருசலேம் தேவாலயம் வந்துருச்சு. அப்புறம் ஜெப ஆலயங்கள் உருவாயிருச்சு அங்கங்கே. எருசலேம் தேவாலயத்துக்கு பஸ்காக்கு மட்டும் போவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை. பஸ்கான ரொம்ப முக்கியமான பண்டிகை. அந்த பஸ்கா பண்டிகைக்கு மட்டும், பாஸ் ஓவர் கடந்து போனார் இல்லையா, சங்கார தூதன் கடந்து போன அந்த ஒரே பண்டிகைக்கு மட்டும் எருசலேமுக்கு போவாங்க. சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் உலகத்தில் பல பகுதியில் இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக அங்கே போயிடுவாங்க. மற்ற நாள்லாம் ஜெப ஆலயங்களில் இருப்பாங்க. அப்போ சமாரியர்கள் பாருங்க, அவங்க கலப்பில் பிறந்த கூட்டம் இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எருசலேமுக்கும் அவங்களுக்கும் பெரிய பங்கு இல்லை, யூதர்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய ஐக்கியம் இல்லை. அதனால் எங்கள் முன்னோர்கள்லாம் இங்கே மலையில் தொழுது கொண்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மலையிலலாம் தொழுது கொள்ள முடியல, எருசலேமுக்கு வான் கூப்பிடுறீங்களே, அங்கேயும் புறஜாதிகள் ஆராதிக்கிறதுக்கும் இடம் இருந்தது எருசலேம் தேவாலயத்தில். இது எப்படின்னு கேட்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். நீ எருசலேமில் தான் வந்து தொழுது கொள்ளணும்னு அவசியம் இல்லை, நீ எங்கே வேணால் தொழுது கொள்ளலாம், இருக்கிற இடத்துலையே தொழுது கொள்ளலாம், எங்கேயும் தொழுது கொள்ள முடியும். பலர் நம்புகிறாங்க இல்லையா? அங்கே போயிட்டா அங்கே நடந்துருது, இங்கே வந்துட்டா
எங்கே போனாலும் இதுதான். பாலாக்கு பீலேயாம் கூட்டிகிட்டு போய் எங்கெங்களோ ட்ரை பண்ணுறாங்க. எங்கே போனாலும் வாக்கு தத்தம் என்னவோ அதுதான் நடக்கும். கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்துருக்காரோ அதுதான் நிறைவேறும். அங்கே போயிட்டு ஆண்டவர் மைண்டை மாதிரி வேற மாதிரி வேலை செய்கிறாருங்க, செய்ய மாட்டார். எங்கே போனாலும் இதே வசனம் தான், எங்கே போனாலும் இதே சத்தியம்தான். அப்படி அங்கே நடந்து போய் அங்கே போயிட்டா அங்கே எதாவது நடந்துருதுங்க. அங்கே போய் முட்டி போட்டே போயிட்டு எதாவது பண்ணிவிட்டு அங்கே நடந்துடும். அங்கே போய் கொஞ்சம் காணிக்க கொடுத்துட்டு வந்துட்டா இப்படி அப்படிலாம் நம்புகிறாங்க இல்லையா? கிறிஸ்தவர்களே நம்புகிறாங்க. என்ன நினைக்கிறாங்க? இப்படியெல்லாம் நடந்து தூரம் போய் அப்படிலாம் முயற்சி பண்ணிட்டா, இப்படி போய் தரிசிச்சுட்டா இப்படிலாம் நடக்குதுன்னு நம்புகிறாங்க. அப்படி எதுவும் நடக்காது. எல்லாம் எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா அவருடைய வார்த்தையில் வச்சிருக்கிறாரு. எல்லா இடத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். தூரத்துக்கும் அவர் தான் ஆண்டவர், சமீபத்துக்கும் அவர் தான் ஆண்டவர். இங்கேயும் அவர் தான் ஆண்டவர், அங்கேயும் அவர் தான் ஆண்டவர், எங்கேயும் அவர் தான் ஆண்டவர். பூமியில் எந்த மூளைக்கு போனாலும் இவர் தான் ஆண்டவர். அதனால் அங்கே போயிட்டா ஏதாவது வந்துடுங்க அப்படி தான் நினச்சாங்க. அப்படி தான் நினைக்கிறாரு பாலாக்கு. நினைக்கிறாரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேருந்து ஏதாவது நம்ம செஞ்சால் வேலை செய்யும் நல்லா பவர்ஃபுல்லாக. அப்படி செய்யவே செய்யாது. பாருங்க, கிறிஸ்தவர்கள் அதை ரொம்ப ஆணித்தரமாக புரிஞ்சுக்கணும். பாருங்க, எங்கேருந்து வேலை எங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்குறாரு. அதனால தான் நம்ம ரொம்ப தெளிவாக நம்புகிறோம், ரொம்ப ஆழமாக நம்புகிறோம், தீர்க்கமாக நம்புகிறோம். நீங்கள் உங்கள் வீடுகள்லேருந்து பண்ணுற ஜெபத்தையே கர்த்தர் கேட்குறாரு. நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணும்போதே கர்த்தர் கேட்குறாரு. ஏன்னா ஜெபம் இயேசுவின் நாமத்தினால நடக்குது. கூடி வரும்போது ஜெபம் பண்ணுறதையும் கேட்குறாரு, கூடி வரும்போது ஆராதிக்கிறதையும் கேட்குறாரு. ஏன் கூடி வரும்? பவுல் எழுதுறாரு இல்லையா, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ரொம்ப முக்கியம் அது, சபை கூடி வருதல். இயேசு உயிர் தெழுந்தாருன்றத கூடி வந்து ஆராதிக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். இயேசு உயிரோட வந்துட்டாரு, இயேசு நமக்காக மரித்தார், 3ஆவது நாள் உயிரோட வந்துட்டாரு. இதற்கெல்லாம் நாம் சாட்சிகளாக இருக்கிறோன்னு கூடி வரோம். சபை கூடி வருதல் இது. இங்கே வந்து என்ன ஜெபம் பண்ணாலும் அதையும் கேட்குறாரு, நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணாலும் கேட்குறாரு, வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது மனசுக்குள்ள உங்களுடைய அங்கலாய்ப்பையும் கேட்குறாரு. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு, எல்லாவற்றையும் அவர் பார்த்துட்டே இருக்காரு. வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு, வாகனத்தில் போகும்போது என்ன பண்ணுறோன்னு பார்க்குறாரு. அவர் நமது மனதை ஆராய்கிற கர்த்தர் இல்லையா? அதனால எங்கே ஜெபம் பண்ணாலும் நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படுது. அப்போ இந்த பாலாக்கு பீலேயாம் மாதிரி இல்லை, வேற இடத்துக்கு போயிட்டா அங்கே போய் பலி செலுத்திட்டா அங்கே போய் ஏதாவது செஞ்சுட்டா நல்லாயிரும். அப்படி ஆகிறதே இல்லை. அதான் அவர் சொல்கிறாரு, மனம் மாற அவர் மனுஷர் அல்ல, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, மனுபுத்திரர் அல்ல. அவர் தேவனா இருக்கிறார், அவர் மனம் மாற மாட்டாரு. அவர் சொன்னது தான். அதை சொல்றாரு. அப்ப இதை இந்த மனநிலையோடு நாம் புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது ரொம்ப ஆழமா புரிஞ்சிருக்கோம். யாருக்கு? பாலாக்குக்கு. என்ன புரிஞ்சிருக்கோம்னா, கர்த்தர் சொன்னதுலேருந்து மாறவே மாட்டாடுறாங்க. ஆனா கூட விடலை. பாருங்க, 3வது இன்னொரு இடத்துக்கு போறாங்க. 24ஆம் அதிகாரம் 1வது வசனம். அங்க போகும்போது பீலேயாமுக்கு புரிஞ்சிருது. 23ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியிலே அந்த வசனங்கள் இருக்குது எங்கெங்கே போனாங்கன்னு. 24ஆம் அதிகாரத்தில் இவருடைய மறுமொழி இருக்குது. வாசிக்கிறேன் பாருங்க. 27ஆம் வசனம், 23ஆம் அதிகாரம். அப்பொழுது பாலாக் பீலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்திற்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன். நீர் அங்கிருந்தாவது எனக்காக அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமா இருக்கும் என்று சொல்லி. பாருங்க, இவரே நினைச்சுக்கிறாங்க தேவனுக்கு பிரியமா எது இருக்குமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா பிரியமாயிருமா? அந்த பிஸ்னஸ் நடக்காது. எப்போ நடக்குதுன்னா, மனசு மாறுறதான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரே தவிர அவர் இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதைய பார்த்துட்டு இருக்காரு ஆண்டவர். இந்த ஊர்ல இருந்து ஜோம் பண்ணா கேட்காதுங்க, வேற ஊர்ல போய் ஜோம் பண்ணிட்டா கேட்கும். எந்த ஊருக்கு போனாலும் மனசு மாறலன்னா கேட்கவே கேட்காது. எங்கே போய் சுற்றினாலும், எங்கே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாலும் கடைசியாக இருதயத்தில் மாற்றம் ஏற்பட்டாதான் வாழ்க்கையில் மாறுது காரியம். அப்போ இவர் இங்கே சொல்கிற மாதிரி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் கர்த்தர் எப்படியாவது ஒர்க் பண்ணுறாரான்னு பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போனான். அப்பொழுது பீலேயாம் பாலாக்கை நோக்கி, இங்கே எனக்கு 7 பலிபீடங்களை கட்டி, இங்கே எனக்கு 7 காளைகள் 7 ஆட்டுக்குட்டி இதெல்லாம் ஆயத்தம் பண்ணும் என்றான். பீலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியும் பலியிட்டான். பாருங்க, பலியிடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜோராக இருக்கு. இப்போ எவ்வளோ தேவ பக்தி! இதெல்லாம் பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிடக்கூடாது. ரொம்ப தேவ பக்தியாக இருக்காங்களே. இல்லை, நோக்கம்லாம் தப்பு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்குகிறதை பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. எதை பார்த்தாராம் பீலேயாம்? அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் பாருங்க, கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு,
ஆனால் அதை பெருசாக மனசில் ஏற்றுக்க முடியல. இது எப்படி நடக்குதுன்னா, மனசில் ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் வாய் என்ன பேசுது? கர்த்தர் சொல்கிறது தான் நான் செய்வேன்னு பிலேயாம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? வீடு நிறைய வெள்ளி கொடுத்தாலும், வீடு நிறைய பொண்ணு கொடுத்தாலும், பணம் கொடுத்தாலும் நான் கர்த்தர் பேச்சை தாங்க கேட்பேன்னு சொல்கிறாரு பிலேயாம். இது எப்படி வருதுன்னா, வாயிலிருந்து தான் வருது. மனசு வேற மாதிரி எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கு. மனசில் என்ன நினைப்பு இருக்குன்னா, கொடுத்துட்டா பரவாயில்ல, இது நல்லா வந்துட்டா பரவாயில்ல. சாப்பாட்டுக்கு அதை மாதிரி தான் நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற மாதிரி, போதும் போதும்னா நம்ம வேணும் வேணும்னு வைக்கணும்னு நம்ம கலாச்சாரம் சொல்லி தர்ற மாதிரி மனசில் எப்படி இருக்குன்னா, இது போதும் போதும்னு சொல்கிற மாதிரி இருக்குது, ஆனால் மனசு இல்லை ஏதோ வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்குது. அவருக்கு புரியவே இல்லை. எப்போ புரியுதுன்னா, கர்த்தர் பாருங்க 3வது தடவை வரும்போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு, இது அவன் நித்தம் செஞ்சது போல செய்யலையாம். நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஆண்டவரை பார்த்துட்டு வரேன், அந்த மாதிரிலாம் இப்போ பேசலை. இப்போ நேரம் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் வாயில் வச்சதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது எதை பற்றி பேசுகிறது? கர்த்தர் அவர் இஸ்ரவேல் மக்களினுடைய பாருங்க, அவர் எப்படி இவர்களை இம்மட்டும் நடத்தி வந்தார், இன்னும் எப்படி நடத்த போகிறாரு, அவர்களுடைய கூடாரங்கள்லாம் எப்படிப்பட்டது, அவருடைய வாசஸ்தலங்கள்லாம் எப்படி அழகானவைகள், அவர்கள் எப்படி பரவி வாழுகிறாங்க, இதை பற்றி எல்லாம் கர்த்தர் திரும்பவும் அங்கே தீவிரமாய் சொல்கிறார். 3வது பகுதியில். அப்போ எங்கே போய் எந்த இடத்துல இருந்து எங்கே போய் பாருங்கள் மாறி மாறி பண்ணால் கூட, காரியங்களை செய்தால் கூட கர்த்தருடைய மனம் மாறுவதே இல்லை. கர்த்தர் மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற ஒரு புத்திரன் அல்ல, மனுஷனும் அல்ல, மனுஷ புத்திரனும் அல்ல. அவர் மனம் மாறுறதுக்கு அவர் வாக்கு கொடுத்தாரானால் அந்த வாக்கை அதிக நிச்சயத்தோடு கூட நிறைவேற்றி முடிப்பார். நமக்குன்னு ஒரு வாக்கு பண்ணிட்டாரு, நமக்குன்னு ஒரு வாக்கு தத்தத்தை வச்சுட்டாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை அதிக நிச்சயத்தோடு நிறைவேற்றுவார். பாருங்க, அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னாரு. எந்த சாபமும் அவர்கிட்ட போகவே முடியல, எந்த தீமையும் அவங்க கிட்ட போகவே முடியல. கர்த்தர் அப்படி அவர்கள் அப்படியே பாதுகாக்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, இது எதுவும் அங்கே வேலை செய்யாதுப்பா. அதனால நீங்க போய் அவங்களுக்கு விரோதமாக ஒன்றும் பண்ண முடியாதுன்ற. பாருங்க, அவங்களுக்கு சொன்னது தான் நமக்கும். நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய ஜனம். ஏங்க, இது இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னாரு, எனக்கு சொல்லலன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இதை நமக்கு கொடுத்துருக்காரு. இஸ்ரவேல் மக்கள் தேவ ஜனமாய் நாமும் இருக்கிறோம், நம்மளும் தேவனுடைய ஜனம். அவங்க தேவனை விசுவாசிச்சாங்க, பாருங்க நாமும் தேவனை விசுவாசிக்கிறோம். தான் போன வாரம் காட்டினேன். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரா. அப்ப கிறிஸ்து இயேசுவினால் நாம் எல்லாம் மீட்கப்பட்டு இப்ப தேவ ஜனமாய் மாறி இருக்கிறோம். அதனால இப்ப நம்ம நினைக்க கூடாது இது நமக்கு நடக்காதுங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு தான். நம்ம ஏதாவது சுத்தி கித்தி போட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டாதான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை பாதுகாக்குது. அதனால தான் இதை தூக்கிக்கிட்டு சுமக்கிறோம், அதனால தான் இதை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரோம். எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அதன்படி நடக்கணும். பாருங்க, அதை விசுவாசிக்காம இதை சும்மா தூக்கிட்டு வர்றதுல அர்த்தமே இல்லை. பைபிளை பாருங்க, உணர்ந்து கொள்ளாம, அதை உணர்வு பூர்வமாக படிக்காம, அதை வாழ்க்கையில நம்ம ஏற்றுக்கொள்ளாம பாருங்க, வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடக்கிறது இல்லை. அவங்க வெற்றியா இருந்தாங்கன்றதுக்கு அடையாளம் என்னன்னா, கர்த்தருக்கு உட்பட்டு நடந்தாங்க, கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருந்தாங்க. அதனால அந்த உடன்படிக்கை அப்படியே வேலை செய்யுது. பாருங்க, இன்றைக்கு நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாம் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். அவங்க ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணார் அன்னைக்கு, இன்னைக்கு நம்ம கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கோம் இல்லையா. அதான் நம்ம சொல்றோம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருங்க. அப்ப கிறிஸ்துவினாலே நாம் எப்படி ஆயிருக்கிறோம்னா உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்ப நமக்கு எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகள் இதெல்லாம் தாண்டி எப்படி வெற்றி அடைகிறது? ஒரே ஒரு பகுதியை மட்டும் வாசித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன். எபேசியர்கள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6 பாருங்க, வசனம் வாசிக்கிறேன் 10ஆம் வசனத்திலிருந்து. எப்படி உலகத்தின் தீமைகள், இங்கே இருக்கிற மாதிரி சாபம், இன்னும் பல இது இருக்கு இல்லையா, இது மந்திரவாதம், குறி சொல்றது, இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி மீட்கப்படுவோம்? 6ஆம் அதிகாரம் எப்படி நாம் இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோங்கிறத கவனிப்போம். எபேசியர் 6 வசனம் 10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இதோட போராட்டம் இருக்குன்னு சொல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு
போராட்டம் உண்டு. உலகத்தில் யார் யாரோட நம்ம போராட்டம் இருக்குது? நம்மளால நினச்சிட்டு இருக்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரனோட தாங்க போராட்டம், ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதை விட பெரிய போராட்டம் இங்கே இருக்கு. என்ன போராட்டமா? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. ஒரு ஆவி இல்லை, ஆவி கூட்டம், சேனை, ஆர்மி. ஆவிகளின் கூட்டத்தோடையும் நமக்கு என்ன இருக்கு? போராட்டம் உண்டு. ஆகையால் இப்படிலாம் போராட்டம் இருக்கிறதுனால தீங்கு நாளில் இப்படிப்பட்ட போராட்டம்லாம் வந்துடுது. அதனால தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன பண்ணணுமா? அதை எதிர்க்கிறதுக்கு திராணி வேணும் இல்லையா? அதை எதிர்க்கிறதுக்கு சக்தி வேணும். தனியாக போய் எதிர்க்க முடியாது. நம்ம போய் எதிர்த்தா, சும்மா போய் எதிர்த்தா மாட்டிக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பாவத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே பலவீனமான ஆளுங்க. அதனால தான் ரொம்ப தைரியமாக நிற்கிறேன்னு சொல்கிறவர்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப ரைட்டுங்க, பர்ஃபெக்ட்டு, பாவமே பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் பண்ணதே இல்லைங்க, ஒரு நல்லா போயிட்டு இருக்குதுங்கன்னு நீங்கள் அப்படி நினச்சி அதில் ஒரு மேட்டிமை வந்துருச்சுனாலே விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா விழுந்துட முடியும். சுய பலத்தால் நின்று வாழ முடியாது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. போராட்டம், துரைத்தனம், அதிகாரம், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, பொல்லாத ஆவியின் சேனை, இவைகளோடலாம் போராட்டம் இருக்கிறதுனால தனியால ஜெயிக்க முடியாது. அப்போ எப்படி ஜெயிக்க முடியும்? கடவுளினுடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. என்னென்ன சர்வாயுத வர்க்கம் லிஸ்ட் பண்றாரு. ஒன்று வாசிக்கிறேன் பாருங்க, 14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் ஏயும் அக்கினி யஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் சொல்லிட்டு திரும்ப தொடர்றாரு பாருங்க. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடே விழித்து கொண்டிருங்கள். என்னென்னலாம் பேசுறாரு பாருங்க. சத்தியமா, நீதியா, சமாதானமா, விசுவாசமா, ரட்சிப்பு, வேத வசனம், ஜபம், இவ்வளவும் இருந்தாதான் தீமையை எதிர்க்க முடியும். அதான் அழகா சொல்றாரு பாருங்க. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. எபேசியர் 6 வசனம் 10-18 வரைக்கும் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கு. எப்படி சொல்றாரு? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு சண்டை போடுற ஒரு யுத்த வீரன் எப்படி யுத்தத்துக்கு போவானோ அந்த மாதிரி இருக்கு. கேடகத்தை எடுத்துக்கோ, தலை சீரா எடுத்துக்கோ, இப்படி உங்க பாதரட்சை இருக்கட்டும், எல்லாவற்றையும் சொல்லிட்டு சொல்றாரு. ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனம் தான் ஆவியின் பட்டயம். வசனம் தெரியலன்னா கடைசியில் ஒண்ணுமில்லாம ஆயிருது. ஜபம் இல்லைன்னா ஒண்ணுமில்லாம ஆயிருது. பிசாசு ஜெயிச்சுட்டு போயிடறான். தப்பானதை மனசுக்குள்ள விதைச்சு அவன் ஜெயிச்சுட்டு போயிடறான். அப்ப இப்படி நம்மளுடைய வாழ்க்கை பாருங்க, நம்ம கடவுளுக்குள்ளாக இருக்கும்போது எந்த தீமையும் எதிர்த்து நிற்க முடியாது. சும்மா ஒரு ஜெபம் பண்றதுனால எல்லாம் சரியாயிருங்க. எதிராளி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. பிசாசு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள். அதான் வசனம் சொல்லுது இல்லையா, எவனை விழுங்கலான்னு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறானோ. கர்த்தர் நினைச்சாதான் சிங்கத்தின் வாயை கட்ட முடியும். கர்த்தர் நினைச்சாதான் தானியேலு கட்டினார் இல்லையா, அந்த மாதிரி கர்த்தர் நினைச்சாதான் கட்ட முடியும். நம்ம போய் சிங்கத்தின் வாயை கட்டணும்னு நினைச்சா அது நடக்காது. வீட்டில் வளர்க்குறாங்க சொல்றாங்க இல்லையா, சிங்கத்தை வளர்க்குறாங்க வீட்டிலன்றான். நான் ரொம்ப அதை பெட்டு மாதிரி பார்த்துக்குவாங்க, அது எனக்கு கடிக்காதுன்றான். அப்படிப்பட்ட உண்மை நிகழ்வுகள்லேயே ரத்த வந்தோடனே சிங்கத்தையே வளர்த்தவரையே சாப்பிட்ட கதைகள்லாம் இருக்கு. அதனால சிங்கத்தின் வாயை நம்மளாம் கட்ட முடியாது. நான் ட்ரெயின் பண்ணி கட்டிடுவேங்க, கட்ட முடியாது. அப்ப பிசாசின் வாயையும் கட்ட முடியாது. எப்படி கட்ட முடியும்னா கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, ஜெபத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு, சமாதானத்தை கொண்டு, விசுவாசத்தை கொண்டு, ரட்சிப்பு இன்னும் பாருங்க அந்த தலை சீராவை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால, இயேசுவால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவால மீட்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜெபத்தினால் தான் நாம் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு நமக்கு இருக்கிற போராட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு இயேசு உதவி செய்யறது கூடவே இருக்கிறாரு, நம்ம பக்கத்திலே இருக்கிறாரு.
இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு பலி செலுத்தி கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும்னு ஒரு சில முறைகளை வச்சிருந்தாரு. நமக்கு முறை என்னன்னா இதெல்லாம் தான் முறை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி சத்தியத்தோடு பேசியர் 6ஆம் அதிகாரம் இல்லையா, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனியையும் இந்த அம்புகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சணியம் என்னும் தலை சீரா, வேத வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம், எந்த சமயத்திலையும் நம்ம விண்ணப்பங்களையெல்லாம் தேவ ஆவியிலே நாம் பண்ணுகிற ஜெபம், இது எல்லாம் தான் நம்மை கர்த்தருக்கு முன்னால எல்லா தீமையிலிருந்து நம்மை விலக்கி நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினவர், அவர் மாறுறதே இல்லை. உடன்படிக்கையில் உண்மையா இருந்து இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். அவர்களும் கர்த்தருக்குள்ள இருக்க பாதுகாப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு. கர்த்தர் விட்டு தூரம் போயிட்டதுக்கு அப்புறம் பாருங்க, கர்த்தர் அப்படியே அமைதியாயிடுறாரு. இஸ்ரவேல் மக்கள் அப்படியே மாட்டிக்கிறாங்க. கர்த்தருக்கு விரோதமா போய் தப்பான வழியில மாட்டி ஒண்ணுமில்லாம ஆகிறது போல ஆயிடுறாங்க. எதிராளிகள் பலம் கொண்டுறாங்க, எதிராளிகள் கிட்ட இவங்க மாட்டிக்கொள்றாங்க. அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கும் போது அவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க, தவறு செய்யும் போது இஸ்ரவேல் மக்களும் தண்டிக்கப்படுகிறார்கள். நாமும் கர்த்தருக்குள்ளாக இருப்போம், கர்த்தருடைய பாதுகாப்பை முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறதுன்றது தான் எபேசியர் 6:10-18 வீட்டில் போய் வாசிங்க. இப்பேற்பட்ட வார்த்தைகள் நமது உள்ளத்துக்குள்ள கிரியை செய்யட்டும். கர்த்தருடைய வெற்றி நமக்கு உண்டாகட்டும். சகல தீமையும் ஜெயிக்கிற ஜெயம் நமக்குள்ள உண்டாகட்டும். இன்னும் சாபத்தை பற்றி, பிசாசை பற்றி, வேற என்னெல்லாம் பேசணும், பில்லி சூனியத்தை பற்றி, அப்புறம் மந்திரவாதத்தை பற்றி, குறி சொல்கிறத பற்றி, வேற சுற்றி போடுறதை பற்றி, இந்த பிஸ்னஸ் எல்லாம் இனிமே நமக்கு கிடையவே இல்லை. அந்த வியாபாரம் நமக்கு கிடையாது. இனிமே அதை பற்றி கவனம் இருக்கக்கூடாது. இனிமே என்ன கவனம்னா மற்றவங்க கண்ணு போட்டுருவாங்க, ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் ஒன்றும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. இதன் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தையில் முழுசா நம்பலன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை முழுசா நம்புற ஒரு ஆளுக்கு இதன் மேலே எண்ணமே போகாது. இதை யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. இதை யோசிக்கிறதுக்கு நேரம் இருந்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தையை யோசிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை யோசிக்க நேரம் இல்லாத ஆள் தான் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பான். சுற்றி போடுறது, கண்ணு பட்டுறது, அடுத்த வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. இதில் எங்கே கண்ணு பட்டுறதுன்னு யோசிக்கிறது? அப்படி அப்படி இதை யோசிச்சுட்டு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலை இல்லை. கர்த்தருடைய தரிசனத்துக்கு மேலே ஓடுற மாதிரி எண்ணம் இல்லாத மாதிரி ஆயிடுது. அதனால வெற்றியாய் வாழுகிறதற்கு கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். வெற்றியா வாழ்றதுக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அது உள்ளத்திற்குள்ள போய் கிரியை செய்து கனியை தரும்படி நம்மை அழைச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அமைதி ஆயிட்டீங்களே? தப்பா சொல்லிட்டேன்னா இல்லை அப்படியே குவைட் ஆயிட்டீங்க. என்னது, அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் வேணான்னு சொல்லிட்ட மாதிரி? அவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கர்த்தர் தான் நம்மளுடைய நண்பர். அவருடைய வார்த்தை தான் நமக்கு எப்போதும் நம்மை தேற்றக்கூடியது இல்லையா? அப்போ இது மேலே தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும். இப்போ ஏற்பட்ட கர்த்தருடைய வார்த்தை நம்மை தொடர்ந்து நடத்தட்டும். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.